சவுத் கோவா கபோட்டி ராமான் சொல்லப்படுற கடற்கரையில ஒரு கணவன் மனைவி இருவரும் வாக்கிங்காக போயிருந்திருக்காங்க. அப்படி அந்த கடற்கரை கிட்ட அவங்க நெருங்கும் போது அந்த இடத்துல நிறைய பாறைகள் இருந்திருக்கு. அந்த பாறைகளுக்கு இடையில நின்னு கணவன் மனைவி இருவரும் பேசிட்டு இருக்கும் போதே அதிகப்படியான கடல் அலையால தன்னோட மனைவி கடலுக்கு இழுத்து செல்லப்பட்டு இறந்து போனதா அந்த கணவரே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறாரு. இந்த தகவல் கிடைச்சதுமே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட அந்த விசாரணையில இறந்து போனது 27 வயதான திஷா கங்குவார்ன்றது தெரிய வருது. அவங்களுடைய கணவர் பெயர் 30 வயதான கௌரவ். போலீஸோட விசாரணை நடக்கும்போது கௌரவ் தன்னோட மனைவி இறந்ததை தாங்க முடியாம ஒரு பதட்டமாவும் அவரால போலீஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருந்தாரு. போலீஸ் கௌரவ கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அவரோட மனைவியான திஷா எப்படி இறந்து போனாங்கன்ற டீடைல்ஸ கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த கடற்கரைக்கு வந்த டூரிஸ்ட் ஒருத்தர் கடல் அலைகளை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே திஷாவோட வீடியோவும் பதிவாயிருந்தது. அந்த வீடியோல அப்படி என்ன இருந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. லக்னோவை சேர்ந்தவர் தான் 30 வயதான கௌரவ். கடந்த நவம்பர் 2022ல தான் யூபியை சேர்ந்த 27 வயதான திஷா கங்குவார் என்ற பெண்ணை மணந்தாரு. இவங்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா தான் இருந்திருக்கு. திஷா வீட்ல இருந்து கௌரவுக்கு டௌரியா 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுது. அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட கௌரவும் திஷாவும் ரொம்ப சந்தோஷமா தான் 1 மாத காலம் இருந்திருக்காங்க. 1 மாத காலத்துக்கு பிறகு திஷாவுக்கு கௌரவ் மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த சந்தேகத்துக்கு முதற்கட்ட காரணமே கௌரவுக்கு அடிக்கடி போன் கால் வர்றதுதான். கௌரவ் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு வராரு கோவால வேலை பார்க்கறதுக்கு முன்னதாவே சென்னையில ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கௌரவோட மனைவியான திஷா ஒரு விவசாய குடும்பத்தையே சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்காங்க. திஷா தான் அவங்க குடும்பத்திலேயே மூத்த பொண்ணுன்னு சொல்லப்படுது. கௌரவ் ஹோட்டல் மேனேஜர்ன்றதால அவருக்கு பெண்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான கால் வர்றதா சொல்லப்படுது. அதோட திஷாக்கு வேற ஒரு நபர் கூட கௌரவுக்கு அஃபேர் இருக்கிறது தெரிய வருது. இதனால திஷாக்கும் கௌரவுக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால திஷா அடிக்கடிக்கு கௌரவ் கிட்ட கோச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுல போய் தங்கி வந்தாங்க. இந்த சூழல்ல கூட கௌரவ் திஷா குடும்பத்தார் கிட்ட தனக்கு கார் வேண்டி 12 லட்சம் ரூபாய் வரதட்சணையா கேட்டிருந்திருக்காரு. இதுக்காக திஷாவோட குடும்பம் அவங்களுடைய ஒரு சொத்தை வித்து 12 லட்சம் ரூபாய் கௌரவுக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த பணத்தை கொடுத்தாவது திஷாவோட அப்பாவான சந்தோஷ் தன்னோட மகள் நல்லபடியா வாழ்வான்னு நினைச்சுதான் அந்த பணத்தை கௌரவுக்கு கொடுத்ததா சொல்லிருக்காரு. இதற்கிடையில கௌரவுக்கும் திஷாவுக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு திஷா தன்னோட அம்மா வீட்டுல போய் தங்கி இருந்திருக்காங்க. இப்படியே 1 வருட காலமும் போயிருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் தன்னோட அம்மா வீட்டுல இருந்து திஷா கௌரவ் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சண்டைகளும் பிரச்சனையுமா இருந்ததால கௌரவ் ஒரு கட்டத்துக்கு மேல திஷா கிட்ட விவாகரத்து கேட்டு தொல்லை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா திஷாவோ விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்லி கௌரவ் கிட்ட பிரச்சனையிலேயே ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலயும் கௌரவ் விவாகரத்து கேட்டதால திஷா தன்னோட கணவர் கிட்ட சண்டை போட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கே போயிருந்திருக்காரு. கௌரவுக்கு எக்ஸ்ட்ரா அஃபேர் இருக்கிறதால தன்னோட மனைவி கிட்ட விவாகரத்து வாங்கணும்னு நினைச்சாலுமே திஷா விவாகரத்து கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்தாங்க. இதுக்காக தன்னோட கணவர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போன திஷாவை ஜனவரி 16ஆம் தேதி கௌரவே தன்னோட மனைவிக்கு போன் செஞ்சு கோவாக்கு வரும்படி கூப்பிட்டு இருந்திருக்காரு. அப்படி கூப்பிட்டவரு தன்னோட மனைவி கிட்ட அன்பாவும் பாசமாவும் பேசி தான் கூட 1 வாரம் வந்து கோவால தங்கும்படி கேட்டிருந்திருக்காரு. திஷா தன்னோட கணவர் கூப்பிட்டதுமே தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு சகோதரர் கிட்ட சொல்லிட்டு உடனே யூபில இருந்து விமானம் மூலியமா கோவாக்கு கிளம்பிருக்காங்க. கோவாக்கு வந்த திஷாவை வரவேற்கிறதுக்காகவே கோவா ஏர்போர்ட்டுக்கு வந்த கௌரவ் அங்கிருந்து தன்னோட மனைவியை கூட்டிட்டு கோவால இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல 4 நாட்களுக்கு தங்குற மாதிரி ரூம் புக் பண்ணிருக்காரு. புக் செய்யப்பட்ட ரெஸ்டாரண்ட்ல தங்கியிருந்த திஷாவுக்கு யூபில இருந்து அவங்களுடைய சகோதரரும் திஷாவோட அப்பாவுமே திஷாவோட நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. அந்த கால திஷா பிக் பண்ணாமலே இருந்துட்டாங்க. அந்த கால் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்ததா இல்ல தெரியாம வந்ததான்றது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும்னு சொல்லப்படுது. அதன் பிறகு ஜனவரி 19ஆம் தேதி கௌரவ் வழக்கம் போல அவருடைய ஹோட்டல் வேலைக்கு கிளம்பினாரு. அப்படி கிளம்பும் போது தன்னோட மனைவி கிட்ட ஈவினிங் சீக்கிரம் வந்துறதாவும் கோவா பீச்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட வேலைக்காக கிளம்பி
கிளம்பி இருந்திருக்காரு. அப்படி அவர் சொன்னது போலவே அவருடைய வேலைகளை முடிச்சிட்டு சாயங்காலம் போல தன்னோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மனைவிய கூட்டிட்டு அப்படியே மோட்டார் சைக்கிள் ஒன்னையும் வாடகை எடுத்துக்கிட்டு அதுல 2 பேரும் பீச்சை நோக்கி வந்திருக்காங்க. அப்படி வர்ற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக கௌரவ் வண்டி நிறுத்தினதா சொல்லப்படுது. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சதுமே தன்னோட மனைவியை கூட்டிட்டு கோவா பீச்சுக்கு வாக்கிங்காக வந்திருந்திருக்காரு. பீச் நெருங்கினதுமே வண்டிய பார்க்கிங் பண்ணிட்டு அங்க இருந்து பொறுமையா தன்னோட மனைவியை கூட்டிட்டு கடலை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போதே கௌரவ் தன்னோட மனைவி கிட்ட தனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதன் பிறகு எரிச்சலான திஷா தன்னோட கணவர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு மெதுவா கடலை நோக்கி கௌரவும் திஷாவும் நடந்து வந்துட்டே இருந்தாங்க. கடல் கிட்ட வரும்போது அங்க பாறைகள் அதிகமா இருந்த பகுதிக்கு பக்கத்துல இருந்து இருவருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சது. அப்படி இந்த இருவருக்குள்ளேயும் ஏற்பட்ட சண்டையின் போது கூட அங்க இருந்த டூரிஸ்ட் பலரும் பார்த்ததா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துல கௌரவ் இதன் பிறகு திஷா உயிரோடு இருந்தா தான் மறு திருமணம் செஞ்சுக்காம போயிடுமோன்ற எண்ணத்துல திஷாவை கொல்லணும்னு திட்டம் போடுறாரு. அந்த செகண்ட்லயே தன்னோட மனைவிய பாறைக்கு இடுக்குல தலைய விட்டு மோதி திஷாவோட முகத்தை தண்ணீர்ல மூழ்கடிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்கும்படி கொலை செய்யறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாமே பீச்ல அதிகப்படியான ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலதான் கௌரவ் பிளான் பண்ணி தன்னோட மனைவிய கூட்டிட்டு போய் கொலை செஞ்சிருக்காரு. அதன் பிறகு அங்கிருந்து உடனடியா கிளம்பின கௌரவ் எப்படியாவது தன்னோட மனைவியோட கொலைய விபத்தா மாத்தணும்னு நினைக்கிறாரு. அங்கிருந்து கிளம்பினவரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு யாராவது ஆள் நடமாட்டம் இருக்கிறாங்களான்னு தேடி பாக்குறாரு. தேடி பார்த்தவரு மறுபடியும் போய் தன்னோட மனைவி இறந்துட்டாலா இல்லையான்னு மறுபடியும் செக் பண்ண அதே இடத்துக்கு போறாரு. அப்படி போனவரு தன்னோட மனைவி இறந்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாறை இடுக்குல இருந்த தன்னோட மனைவியோட உடலை கரைக்கு கொண்டு வந்து போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போய் மற்ற நபர்கள் கிட்ட இது விபத்து மாதிரியான ஒரு கதைய பிம்பத்தை ஏற்படுத்துறாரு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கோவா பீச்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தங்கி இருக்கிற டூரிஸ்ட் மொபைல்ல வீடியோவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு தன்னோட மனைவி இறந்தத ஒரு கதையா சொல்லி அவரே போலீஸ்க்கு காலும் செய்திருக்காரு. அப்படி அங்க வந்த போலீஸ் கிட்ட கௌரவ் தன்னோட மனைவி இறந்து போனத ஒரு விபத்து மாதிரியான சித்தரிப்பா சொல்லிருக்காரு. ஆனா அந்த கதைகளை கேட்ட போலீஸே இது விபத்தா தான் முதல்ல விசாரிச்சு வந்தாங்க. அதன் பிறகு போலீஸ் இந்த கேஸ பல கோணங்கள்ல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கௌரவ் மேலயுமே போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. ஆனா போதுமான சாட்சியமும் ஆதாரமும் இல்லாம கௌரவ் கிட்ட கேள்வி கேட்க முடியாத நிலைமையில போலீஸ் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் கோவால இருந்த டூரிஸ்ட் ஒருத்தருடைய மொபைல்ல எடுக்கப்பட்ட வீடியோ போலீஸ் கைக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்ச வீடியோல கௌரவ் திஷாவை தாக்குறதும் 2 பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு கௌரவ் திஷாவை அடிக்கிற மாதிரியான வீடியோவும் அதுல பதிவாயிருந்தது. அதன் பிறகுதான் கௌரவ் திஷாவை அங்கிருந்த பாறையில தன்னோட மனைவியோட தலைய மோதி அவங்களுடைய முகத்தை தண்ணில முக்கி கொலை செஞ்சது தெரிய வந்தது போலீஸ்க்கு. இது ஆதாரமா வச்சு கௌரவ அதிரடியா கைது பண்ண போலீஸ் அவர்கிட்ட விசாரணைய நடத்தினாங்க. அதே நேரத்துல கடற்கரையில இருந்து மீட்ன திஷாவோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க போலீஸ். அப்படி திஷாவோட மீட்டும் போது திஷாவோட உடல்ல பல காயங்கள் இருந்தது போலீஸே பார்த்ததா சொல்லியிருக்காங்க. திஷா இறக்கும் தருவாயில பல போராட்டங்களை சந்திச்சுதான் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது. போலீஸ் யூபில இருக்கிற திஷாவோட அப்பாக்கும் சகோதரருக்குமே தகவல் சொல்லி உடனடியா அவங்களும் கோவாக்கு வந்திருக்காங்க. அப்படி கோவாக்கு வந்த திஷாவோட தந்தையும் சகோதரனும் கௌரவ் வரதட்சணைக்காக தான் தன்னோட மகளை கொன்னதா திஷாவோட அப்பா காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. காவல் நிலையத்துல திஷாவோட சகோதரர் திஷாவுக்கு ஜனவரி 17ஆம் தேதி தான் கால் பண்ணதாவும் அந்த காலை கௌரவ் தான் திஷாவை எடுக்க விடாம தடுத்ததா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கௌரவ் தன்னோட மனைவியை கொல்றதுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டுதான் கோவாக்கு வர வச்சதாவும் திஷாவோட குடும்பத்தினர் கௌரவ் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. கௌரவ் திஷாவை கொலை செஞ்சுட்டு இந்த கொலைய ஒரு விபத்தா மற்ற வெளியுலகுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருந்திருக்காரு. டூரிஸ்ட் ஒரு நபரால எடுக்கப்பட்ட வீடியோவாலேயே கௌரவ் குற்றவாளின்றது போதுமான சாட்சியங்கள் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. போலீஸ் பல கோணங்கள்ல இந்த கேஸ விசாரணை நடத்தி வராங்க. அதுல ஒரு புறம் இந்த கொலை வரதட்சணைக்காக நடந்த கொலையாவும் மறுபுறம் கௌரவுக்கு அஃபேர் இருந்ததுனாலதான் இந்த கொலை செஞ்சதாவும் சொல்லப்படுது. ஆனா இந்த கேஸ பத்தின முழுமையான விசாரணை நடந்துட்டு வரதால விசாரணை முடிவுக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் சொல்லியிருக்காங்க போலீஸ். இந்த கேஸ்ல கௌரவ் குற்றவாளியா அடையாளம் காண மிக முக்கிய காரணமே டூரிஸ்டர் எடுத்த வீடியோ தான். இந்த இடத்துல அப்படி ஒரு வீடியோ
வீடியோ இல்லைன்னா இந்த கேஸ் ஒருவேளை விபத்தா கூட மாற வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த வீடியோ மூலமாவே த்ரிஷாவுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் சொல்லி த்ரிஷாவோட குடும்பத்தினர் நம்புறதா சொல்லியிருக்காங்க. அந்த டூரிஸ்டர் எடுத்த வீடியோல இருந்து சில கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்காக வீடியோவோட லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.